ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மூலம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கோமதி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு BA முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலையில் இருக்காங்க. மாதம் 35,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வயது ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கோவையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே இவங்களுடைய கணவர் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய கணவர் ரொம்ப நல்லாவே இவங்களை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் இவங்களால மறக்க முடியாதனால தனிமையில் தான் வசிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால இவங்க அம்மா வீட்டு சைடு இவங்க ஏற்றுக்கலைங்க. ஸோ இவங்க அம்மா மட்டும்தான் அப்பப்போ பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க. ஸோ குழந்தைய வளர்த்திட்டு இவங்க ஜாபுக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்களுடைய பாதுகாப்புக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், ஓரளவு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தனியார் நிறுவனமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒரு வேலையில் இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதியெலாம் எதுவும் இல்லை. என்னுடைய குழந்தையை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும், எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கும் குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா மீனாட்சி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்பு BCA முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தேனியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய திருமணமாகி குறுகிய காலத்தில், அதாவது 2 வருஷத்துலேயே இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபேர்லேருந்து அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்குங்க. அவங்களுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனை இவங்க தான் வளர்த்திட்டு இருந்தாங்க. பட் பையனும் சின்ன வயசுலேயே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. அவங்க தனியாக இருக்கிறதுனால இவங்க இப்போ யார் துணையும் இல்லாமல் தனிமையில் வசிக்கிறாங்க. அதனால இப்போ தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்னு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. வரக்கூடியவர் ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மணமகள் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு 15,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.